டிஸ்பிளேல இருக்க எல்லா பொருளுமே சூப்பர் ஆஃபர்ல இருக்கு. லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மிஸ் பண்ணாம வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. இந்த பறந்து விரிந்த உலகத்துல அவிழ்க்க முடியாத பல முடிச்சுக்கள் இருக்கு, பல மர்மங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான மர்மமா பார்க்கக்கூடியது என்னன்னா ஈஸ்டர் ஐலாண்ட். 1722ஆம் ஆண்டு ஒரு டச் எக்ஸ்ப்ளோரர் இந்த தீவை கண்டுபிடிச்சிருக்காரு. ஈஸ்டர் தினத்தன்னைக்கு இதை கண்டுபிடிச்சதுனால இதுக்கு ஈஸ்டர் ஐலாண்ட் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த தீவானது 64 சதுர மைல்களே கொண்டதால உலகத்திலேயே இது தனிமைப்படுத்தப்பட்ட தீவு அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த தீவானது சிலி நாட்டில இருந்து சுமார் 3761 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஈஸ்டர் தீவு இவ்வளோ மர்மமாக இருக்கிறதுக்கும் இவ்வளோ பிரபலமாவதற்கும் முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய கற்சிலைகள் தான். இந்த தீவில் இது வரைக்கும் 887 கற்சிலைகள் மனித உருவில் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா கற்சிலைகளுமே இடுப்பு அளவுக்கு மட்டுமே செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கற்சிலைகள் ஒவ்வொன்றும் குறைஞ்சது 10லிருந்து 15 டன் அளவுலையும் அதிகபட்சமாக 80 டன் அளவுலையும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிலைகளில் அதிகபட்சமாக 30 அடி உயரம் வரைக்கும் சிலைகள் இருக்குது. இவ்வளவு வெயிட்லேயும் இவ்வளோ உயரத்துலேயும் இந்த சிலைகளை செய்தது யார், எதற்காக இந்த இடத்துல வந்து செஞ்சாங்க அப்படின்றது மர்மமாக இருக்குது. அதனால தான் இந்த இடம் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. வரலாற்றுப்படி கிமு 400க்கு இடைப்பட்ட காலத்தில் பாலினேசியர்கள் அப்படின்றவங்க கடலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கடலில் ஏற்பட்ட மின்னோட்டத்தின் காரணமாக இந்த கரையை வந்து ஒதுங்கியிருக்காங்க. அவங்க வந்த படகுகளும் பழுதாயிடுச்சு. இந்த இடத்த விட்டு எப்படி போகிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதனால் அவங்க இதே இடத்துல குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. குடியேற ஆரம்பிக்கும் பொழுது இந்த பாலினேசியர்கள் 2 குழுவாக பிரிஞ்சுட்டாங்க. முதல் குழுவில் காதெல்லாம் ரொம்ப நீளமாக இருந்தவங்க கடவுளுக்கு இணையாக வச்சு பார்க்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காது நீளமாக இருக்கவங்க தான் ஆட்சியும் பண்ணணும். காது சின்னதாக இருக்கிறவங்க அடிமைகளாக இருக்கணும். அதிகாரத்தில் உள்ளவங்களோட உருவத்தை கற்சிலைகளாக செதுக்க வேண்டியது இந்த அடிமைகளோட வேலை. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலையோட காதும் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஒரு கப்பலில் வந்து குடியேறி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்களால எப்படி உருவாக்க முடிஞ்சிச்சு? மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட இவங்களால எப்படி டன் கணக்கில் இருக்கக்கூடிய பொருள்களை உருவாக்க முடிஞ்சது, அதை எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போனாங்க அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிலைகள் தானாக நடந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டவுடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுதான் உண்மை. அந்த பழங்குடியினர் படிக்காமல் இருந்தாலும் அறிவியல் யுத்தியில் ரொம்பவே திறமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. அதனால தான் இடுப்பு வரைக்கும் மட்டுமே அந்த சிலையை செஞ்சு தலையில் ஒரு கயிறை கட்டி இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி மாற்றி இழுக்கும் பொழுது அந்த சிலை தானாக நவுந்து எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போணுச்சு. இங்கே இருக்கக்கூடிய எரிமலையில் இருக்க கல்லை யூஸ் பண்ணி தான் இவங்க 887 கற்சிலைகளை செஞ்சுருக்காங்க. செஞ்சது மட்டும் இல்லாமல் அதை மலை மேலே இருந்து கயிறை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அதை எல்லாத்தையுமே வரிசைப்படுத்த நினச்சிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா கற்சிலைகளையும் ஒழுங்குபடுத்திட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால செய்ய முடியல. ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த பழங்குடியினர் அந்த இடத்துல இருந்து சுத்தமாக அழிஞ்சு போயிட்டாங்க. இவங்களோட அழிவுக்கு முக்கியமான காரணம் கடல் சீற்றமும் பசினால இவங்க இறந்துருப்பாங்க அப்படின்னு வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெஞ்சு படையினர் இவங்களை அடிமைப்படுத்தி கொத்தடிமைகளாக அவங்களோட நாட்டுக்கு கொத்தடிமைகளாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கிறாங்க. பூமியிலேருந்து நிலாவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் போகக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி இந்த காலத்தில் இருந்தும் இதில் இருக்கக்கூடிய மர்மத்தை இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது அப்பட்டமான உண்மை தான். இந்த ஈஸ்டர் ஐலாண்டில் இருக்கக்கூடிய இன்னும் பல மர்மமான விஷயங்கள் மனித மூளைக்கு எட்டாத அளவுக்கு ஆச்சரியங்களையும் அதிர்வுகளையும் உருவாக்கி இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இந்த ஈஸ்டர் ஐலாண்டு பற்றின பல தகவல்களை வரக்கூடிய எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான சுவாரஸ்யமான உலகளாவிய செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.